ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தேங்க. காலையில் 6:30க்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டேங்க. மணி 8 மணிங்கும் போது கோயிலுக்கு போயிட்டேங்க. இந்த கோயில் தாங்க நரசிம்மர் கோயிலுங்க. ஆஞ்சநேயருக்கு ஆப்போசிட்டில் இருப்பாங்க. கோயிலுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் இருக்காங்க. மரங்கள்லாம் நிறைய இருக்குங்க. கொடிமரத்தை கும்பிட்டுங்க, நாமகிரி தாயாரை கும்பிட்டுங்க, உள்ள நரசிம்மரை கும்பிட்டு இங்கே லக்ஷ்மி நாராயணரை கும்பிட்டுங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா மரம் செடி கொடிகளோடு இருக்குங்க. அதை தாங்க நான் எடுத்திருக்கேன். சாமியெல்லாம் நான் எடுக்கவே இல்லைங்க. ஆஞ்சநேயரை மட்டும்தாங்க நாங்கள் எடுத்துருக்கிறேன். விநாயகரையும் ஆஞ்சநேயரை மட்டும். பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில்ன்ட்டு. நரசிம்மர் கோயிலுங்க. பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு வந்திருக்காங்கன்ட்டு. இங்கே முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆஞ்சநேயரை பார்க்க போயிட்டோங்க. அங்கேயே ஃபுல் கூட்டங்க. இங்கே விநாயகருக்கு வெளியே தீபம் எண்ணெய் ஊற்றுறதுக்கு தாங்க இருக்குது. அங்கே ஊற்றிட்டு விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டுங்க லைன் வெளியே வரைக்கும் நின்றுச்சுங்க. நாங்கள் லைனில் நின்று சாமி பார்க்க போகிறோங்க. பாருங்கள் சாமி எங்கேருந்து பார்த்தாலும் சாமி தெரிவாங்க. நாங்கள் லைனில் வந்துட்டோங்க. இந்த இடத்துல தாங்க அன்னதானம் கொடுக்குறாங்க தொன்னையில். அந்த ஸ்க்ரீன் எல்இடி ஸ்க்ரீன் வச்சு கோயிலோட சிறப்பு பூஜைகள் பற்றி டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்குறாங்க. அது எல்லோரும் கேட்டுட்டு சாப்பிட்ருக்காங்க. லைனில் வந்துட்டுருக்கையில் கிட்ட வரும்போது நான் எடுத்தேங்க. பாருங்கள், இனிமேல் தான் மத்தியானம் அபிஷேகம் 10 மணிக்கு 11 மணிக்காட்ட அபிஷேக பூஜை ஆகும். அது வரைக்கும் சாமி இந்த கோலத்தில் தான் இருப்பாங்க, காவி கோலத்தில் தான் இருப்பாங்க. லைன் இப்படி வந்து முன்னாடி போய் சாமி தரிசனம் பண்ணுற அளவுக்கு லைன் க்யூ விட்ருக்காங்க. நாங்கள் கிட்ட வந்துட்டோங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்து சரி உங்களுக்கு தீபாராதனை காட்ட முடியலேன்ட்டு இங்கே வந்து வெளியே நிற்கும் போது எனக்கு தீபாராதனை கண்ணுக்கு பட்டுது. அதை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், சாமியை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. நாங்கள் மாதம் இங்கேயும் போயிட்டுருக்குறோங்க. சரி நாளைக்கு போக வேண்டியது இன்றைக்கே போயிடலான்ட்டு வந்துட்டேங்க. சரி அப்படியே சாப்பிட்லான்ட்டு அன்னதானம் வாங்கிட்டேங்க. இன்றைக்கி வெண்பொங்கல் தாங்க அங்கே பிரசாதமாக கொடுத்தாங்க. அப்புறம் வெளியே வந்து A to Bயில் சாப்பிட்டுங்க நெல்லை காஃபி, கருப்பட்டி காஃபி இதில் வந்து காஃபி குடிச்சிட்டுங்க நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. அங்கே கடை ஒன்று இருக்குங்க, நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில். அந்த கடையில் தாங்க நாங்கள் போனால் ஏதோ ஒரு ஊதுபத்தி அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வாங்குவோம். அங்கே நல்லா இருக்குங்க. அந்த கடையை வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தேன், எடுக்க முடியல. என் கணவர் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இது தாங்க 2 பொருள் வாங்கியிருக்கிறேன். அது என்னென்னு பார்க்கலாங்க. இது தாங்க வெட்டிவேர் மாலை. பெரியவா ஃபோட்டோ இருக்குங்க. அதுக்கு எங்கள் வீட்டுக்கார் மாட்டுறதுக்கோசரம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தாங்க. போன தடவை வந்தபோது பெரிய மாலை தான் இருந்தது. இந்த தடவை கரெக்டான மாலை இருந்ததுனால வாங்கிட்டாங்க. இதோட ரேட் 300 ரூபாய் போட்டிருக்காங்க. நல்ல மணமாகவும் இருந்ததுங்க வெட்டிவேர் மாலை. பெரியவாக்கு நான் போட்டதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து காட்டுறேங்க. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரெல்லாம் பண்ணி தான் மாட்டணுங்க. நெக்ஸ்ட்டு 5 பேக்கெட் ஊதுபத்தி வாங்கினோங்க. இது நல்ல சூப்பராக வாசமாக இருக்குங்க. நாங்கள் எப்போ போனாலும் 2 பேக்கெட் வாங்கிட்டு வருவோம், டக்குன்னு தீர்ந்துடும். அதனால் லாஸ்ட் டைம் போய் கேட்டும் போது ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அதனால் இந்த தடவை எங்கள் வீட்டுக்கார் பல்காக 5 பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2 பற்ற வச்சாவே சூப்பராக ஸ்மெல் வீடு ஃபுல்லாக பரவி இருக்குங்க. தேங்க்யூங்க.